தலைமையிலான இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொது சுகாதாரத்துறை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய டிபிஎச் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே மாதந்தோறும் நடைபெறுகிற இந்த கூட்டமாக இருந்தாலும் நான் கூட மாதந்தோறும் வாய்ப்பு கிடைத்தால் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்டு. காரணம், ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறுகிற மக்கள் நல்வாழ்வுத்துறை சம்பந்தமான திட்டங்கள் எல்லாமே உங்களிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது. அது உங்களின் மூலம்தான் வெற்றியும் பெறுகிறது. உங்களால் தான் அது சிறப்புக்குரியதாக ஆக்கப்படுகிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் ஒவ்வொரு மாதமும் உங்களிடையே நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து விரும்புவேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை தந்த பெருமதற்குரிய நம்முடைய இயக்குநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பேசும்போது சொன்னதை போல இன்னைக்கு இந்த துறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இன்னைக்கு காலையில நான் காரில் இங்கிருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை ஆய்வுக்கு சென்று கொண்டிருந்த போது காரில் ஒரு அரை மணி நேரம் அலோ எஃப்எம் அந்த ரேடியோவில் வந்து பாட்டு கேட்டு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதில் பப்ளிக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது, அது பற்றிய விவரங்களை பொதுமக்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுத்து பேச சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன், இந்த ஒரு மணி நேரம் அங்கிருந்து போயிட்டு அங்கிருந்து கீழ்ப்பாக்கத்துல இருந்து இங்க வரத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு மணி நேரம் இருக்கும். அந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலான நிகழ்ச்சியில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேசியதை கேட்டேன். இந்த 20 பேருமே சொன்னது, கடந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் 2-3 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளில் அது நிர்வகிக்கப்படுகிற விஷயமாக இருந்தாலும், பராமரிக்கப்படுகிற விஷயமாக இருந்தாலும், அல்லது மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிற அந்த விஷயமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் அரசு மருத்துவமனைகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னதை கேட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். இது ஏதோ திட்டமிட்டு யாரோ நாம் சொல்ல வேண்டும், அதாவது மைக் எடுத்து போய் நீட்டி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்ல வச்சு சொல்ல அந்த செய்தியா தெரியல. தானா அவங்களாவே 106 இந்த அலோ எஃப்எம் அதை நடத்தி பப்ளிக்கோட இந்த ஃபீட்பேக் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது இன்னமும் கூடுதலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழு நோக்கம். நானும் கூட இந்த துறைக்கு அமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நியமிக்கப்பட்ட போது பத்திரிகையாளர்கள் என்னிடத்தில் கேட்டது, உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இலக்குன்னு ஒண்ணு பெருசா இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக மக்களின் வரிப்பணத்தில் நடப்பது மருத்துவமனைகள். இந்த அரசு மருத்துவ சேவையை தமிழ்நாட்டின் பொதுமக்கள் முழுமையா பயன்படுத்திக்கணும். 100% இந்த அரசின் மருத்துவ சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற அந்த நிலை வர வேண்டும். அது வந்தா மட்டும்தான் இது இந்த மருத்துவமனைகள் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு ஒப்புதல் பொதுமக்களிடத்திலிருந்து கிடைத்ததற்கு சமமாக இருக்கும் என்று சொன்னேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் எவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி ஓபி வந்து இருந்தாங்க, எவ்வளவு பேர் இன்பேஷன்ஸா இருந்தாங்க, எவ்வளவு சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் போன்ற விஷயங்கள் நடந்தது, இப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆஸ்பத்திரி போகும்போதும் நான் கேட்டு தெரிஞ்சுன்னு வரேன். அந்த வகையில் இப்போ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எல்லாம் 2 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கு. ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை எல்லாம் 2 மடங்கு மேல உயர்ந்திருக்கு. அதே மாதிரி மதுரை ராஜாஜி மருத்துவமனை, திருச்சி மருத்துவமனை, கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் மோகனகுமார மங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகள்லாம் 2 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனைகளுக்கு பயன்பட்ட மக்களின் எண்ணிக்கை
இருமடங்காக உயர்ந்திருக்கிறது. அது மாதிரி ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் அப்கிரேடட் பிஹெச்சிலையும் கூட கேட்குறப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஓபி வந்தாங்கன்னா 100-150 வந்தாங்க, இப்போ 250-280 வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றதை கேட்க முடியுது. அது ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சும் கூட இருக்கு. வெறும் நம்ம கூடுதலா இருக்கிற விஷயத்தையே சொல்லி இருக்கிறத காட்டிலும் நிறைய இடங்கள்ல இந்த பிஹெச்சியில வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 30 பிரசவம் இருக்கும், இப்போ அது ஓரிலக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றதும் இருக்கு. இந்த மரக்கான மாதிரியான இடங்கள்ல இதுக்கு முன்னாடி 40-50 பிரசவம் இருந்தது, இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதையும் கேட்க முடியுது, பார்க்கவும் முடியுது. இதை வந்து அதனால இப்போ நம்ம வந்து முழுமையா 100% எல்லா இடத்திலையும் ஒரு சிறப்பான நிலைக்கு வந்துவிட்டது என்று நாம் கருதி கொள்ள முடியாது. இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டிய குறைகள் நிறையவே இருக்கு, நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைகள் நிறையவே இருக்கு. அதை எல்லாவற்றையும் 100% நிறைவேற்றி பொதுமக்களுக்கு மிக சிறந்த மருத்துவத்தை தருகிற துறையாக இந்த துறை மாற வேண்டும் என்பதுதான் உங்களுக்குமான விருப்பம், இங்க மேடையில் பெற்றிருக்கிற எங்களுக்குமான விருப்பம். இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மருத்துவ விற்பனர்களும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். அண்மையில் நான் இந்த மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்காவுக்கு பல்வேறு அரசு பணிகள் நிமித்தமாக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அதுல பாஸ்டன்ல இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களுடனான பல்வேறு அமர்வுகளில் நானும் நம்முடைய முன்னாள் செயலாளர் திரு பேடி IAS அவர்களும் கலந்து கொண்டோம். அதுலேயும் நம்ம இந்த திட்டங்களை போட்டு காட்டி பேசும்போது அங்க இருக்கிற பெரிய அளவிலான இந்த மருத்துவர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து, இந்த மாதிரியும் கூட நடக்குமா, மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டம் குறிப்பாக டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் இதுக்கெல்லாம் வீட்டுக்கே போய் சிகிச்சை தராங்களா, இவ்வளோ பெரிய சிஸ்டம் அங்கே இருக்கா அப்படின்றத கேட்டு பெரிய அளவில் அதிர்ச்சி விட்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகின் மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகங்களில் பிரதானமானது. அதே மாதிரி பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ், அதில் நடைபெற்ற பல்வேறு அமர்வுகளில் நான் கலந்து கொண்டு ஒரு வகுப்பில் ஒரு 60-70 மாணவர்களுடனான கலந்துரையாடல், உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற அந்த மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற அந்த பணி, இறுதியாக அந்த மாணவர்கள் எல்லாம் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து தமிழ்நாட்டில் இப்படியுமா நடக்கிறது என்று பெரிய அளவில் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். அதுக்கடுத்து இந்த வாஷிங்டன் டிசியில் வந்து நம்ம நிதி ஆதாரத்திற்காக அந்த உலக வங்கியின் தலைவரை சந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சி நிரல். உலக வங்கியின் தலைவர் அந்த அஜய் பங்கா என்பவர் வெளிநாட்டுக்கு போயிருந்ததால அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, மூத்த துணைத் தலைவர்கள் 2 பேரை நமக்கு லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணி அதுலேயே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடு போட்டு இந்த கிளிப்பிங்ஸ் போட்டு நம்ம பேசி முடித்த உடனே அவங்கெல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. உலகம் முழுக்க நம்ம உலக வங்கி நிதி தருகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி உருப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனந்திறந்து பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த திட்டங்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களையும் இன்றைக்கு ஏறெடுத்து பார்க்க செய்திருக்கிறது. இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிற போது நீங்கள் எல்லாம் மாவட்ட அளவிலான அலுவலர்களாக பணியாற்றினீர்கள் என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் கூட இந்த கொரோனா நேரத்தில் அடிக்கடி நிறைய ரிவ்யூ மீட்டிங்ஸில் அதை சொல்லுவது உண்டு. நம்முடைய ஓய்வுக்கு பிறகு நான் இந்த துறையிலிருந்து விடுபட்டு நான் வீட்டில் உட்காந்து இந்த ஈசி சேரில் உட்காந்து தூங்கும்போது, படுத்துட்டு இருக்கும்போது
இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டதுன்னு நினைச்சோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வரும். நமக்கு மட்டும் இல்லை, டிபிஹெச்சுக்கும் நல்ல தூக்கம் வரும், உங்களுக்கும் நல்ல தூக்கம் வரும். உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் செயல்படுத்தின இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்களால் வாழ்வூட்டவர்கள், உங்களால் பயனற்றவர்கள், உங்களால் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள், இதெல்லாம் உங்கள் மனக்கண் முன்னாடி வந்து போகும்போது நம்ம பணியாற்றிய நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் இவ்வளவு பேருக்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கிறோமே என்கின்ற அந்த மகிழ்ச்சி உங்களை வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த அளவுக்கான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம டிபிஹெச் சார் சொன்னது மாதிரி இப்போ ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இந்த 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்தை நாம் கையிருப்பு வைத்திருக்கிறோம். இது வச்சு அநேகமாக 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 1.5 வருஷமா நான் எங்கெல்லாம் போறேனோ, போற எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய ஷெடியூல் என்னுடைய உதவியாளர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற டிடிங்களுக்கும் ஜேடிங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மொத்த மருத்துவமனையும் அலர்ட் ஆகிடுறாங்க. சுண்ணாம்பெல்லாம் போட்டு வச்சு 7 மணிக்கே கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிடும். நான் இப்போ போகும்போது நேற்றுக்கும் கூட காலையில் நம்ம டிடி விருதுநகர் டிடி அவங்க வாக்கிங்க்கு ஒரு ரூட் சொன்னாங்க காலையில். பொதுவாக இந்த ஹெல்த் வாக்கில் தான் போய் நடக்கிறது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி போய் நடந்துட்டோம் அந்த ஹெல்த் வாக்கில். நல்லாவே இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ரூட் அது. 2 தடவை அங்கேயே நடந்தாச்சு. அதனால் ஒரு மாற்றமாக வேறு எங்கேயாவது கிராம சாலைகளில் போய் நடக்கலான்னு டிடியை கேட்டோம். அவங்க ஒரு ரோடு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்ன ரோடுக்குள்ளே போனோம்னா அந்த ரோடில் இருக்கிற மருத்துவமனையெல்லாம் அவங்க அலர்ட் பண்ணி வச்சுருவாங்கங்கிறதால அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ஒரு ரூட்டை பிடிச்சி சிவகாசி வரைக்கும் நடந்து போனோம். ஒரு 12-13 கிலோமீட்டர் நடந்து ஒரு 7-8 வில்லேஜ் எல்லாம் கடந்து அந்த பக்கம் போய் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா எங்கேயாவது பிஹெச்சிக்கு வருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. நான் அங்கே இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். சிவகாசி ஜிஹெச்சுக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் ஆய்வு முடிச்சு, சரி இதோட இவர் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிடுவாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாராயணபுரம் பிஹெச்சிக்கு வந்தேன். அவங்க அங்கே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ போய் நம்ம டிபிஹெச் சொன்னது மாதிரி இந்த பாம்பு கடி நாய்க்கடிக்கான மருந்து அங்கே உபயோகப்படுத்த தொடங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்கன்ற பட்டியல் இந்த ரிஜிஸ்டர் இருந்தது. அதை வாங்கி பார்த்ததில் ஒரு 3 பேர் பாம்பு கடி பயன்பட்டுருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார். அது மாதிரி ஒரு 3 பேர் இந்த லோடிங் டோசஸ் வாங்கி பயன்பட்டுருக்குறாங்க. அவர் கையில் ஒருத்தர் கையில் பேசும்போது அவருமே, நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரு, நான் வந்து இங்கே இந்த லோடிங் டோசஸ் எடுத்ததால் அப்புறம் தொடர் சிகிச்சைக்கு சிவகாசி மருத்துவமனைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பண்ணி ஸ்டண்ட் வச்சு இப்போ நல்லா இருக்கிறேன். எனவே அந்த தொடக்கத்தில் என்னுடைய உயிரை காப்பாற்றியது நாராயணபுரத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னபோது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் போகிற ஒவ்வொரு ஊர்லேயுமே ஏதாவது ஒரு பிஹெச்சியில் அல்லது அப்கிரேடட் பிஹெச்சியில் இந்த லோடிங் டோசஸ் சம்மந்தமாகவும் ஏஎஸ்வி ஏஆர்வி இது பற்றிய இந்த செய்திகளை கேட்காமல் வருவதே இல்லை. இதில் பெரிய சந்தோஷம் என்னன்னா, இப்போ பிஹெச்சிலையும் ஹெச்எஸ்சிலையும் ஏறத்தாழ ஒரு 10,000த்திற்கு நெருக்கமாக லோடிங் டோசஸினால் பயன்பட்டிருக்கிறார். நான் இப்போ சட்டமன்றத்தில் கூட இந்த குறிப்பை சொன்னேன். ஹெச்எஸ்சி மூலமாக எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்கிறாங்க, பிஹெச்சி மூலமாக எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்கன்ற தகவலை சட்டமன்றத்திலும் பதிவு செய்தேன். நேற்றைக்கு நானும் டிபிஹெச்சும் காரைக்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக விரிவாக பேசினார். சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் நான் மட்டும்தான் பேசினிருந்தேன், டிபிஹெச் பேசுவார். இதயம் காப்போம், ஏஎஸ்வி ஏஆர்வி இந்த ஸ்கீம்ஸை பற்றி நாங்கள் 2 பேர் தான் எல்லா மேடையிலையும் சொல்லின்னு இருப்போம். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் பேச தொடங்கினதுங்கிறத நேற்றுக்கு தான் பார்த்தேன். அதுவும் குறிப்பாக ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ பேசி இது வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறாங்க. ஆக ஒரு பெரிய நம்பிக்கை என்ன எப்படி வந்ததுன்னா, நிச்சயம் காரைக்குடியில் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் எல்லா மக்கள் பிரதிநிதிகள் மத்தியிலும் இது விரைவில் எதிரொலிக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது யார் ஏற்படுத்தணும்னா நீங்கள் தான் ஏற்படுத்தணும். எல்லா பிஹெச்சிலையும்
இந்த ஏஎஸ்வி ஏஆர்வி இருப்பு உறுதிப்படுத்துகிற விளம்பர பலகைகள் நீங்கள் மெயினாக வைக்கணும். அது எந்தெந்த பிஹெச்சியில் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ நீங்கள் ஊருக்கு போன உடனே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அநேகமாக ஒரு 7-8 பிஹெச்சியில் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய நல்லா தெரிகிற மாதிரி ரொம்ப அதுக்காக ஒரு A3 ஷீட்டில் டைப் பண்ணி போல்டு லெட்டரில் எடுத்து வந்து ஒட்டி நானும் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சா பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல விளம்பர பலகையை இங்கே வந்து பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து கையிருப்பு இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அதை அங்கே வந்து பயன்படுத்திக்கினது இல்லை. இதுக்கு முன்னாடி பாம்பு கடியோ நாய்க்கடியோ இருந்தால் அவங்க ஜிஹெச்சுக்கோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கோ தான் போவாங்க. பிஹெச்சிக்கு அவங்க வந்தது இல்லை. அதனால அவங்களுக்கு தெரியணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் இது தெரியணும். அதனால அதை காட்சிப்படுத்துவதில் தவறில்லை. ஏன்னா நம்ம தருகிற சேவை மக்களுக்கு தெரிய வைப்பதில் தவறில்லை. அதை நம்ம ஒரு பெரிய போர்டாவே இந்த மருத்துவமனையில் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இங்க 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்படும்ங்கிற விளம்பர பலகைகள் நிறைய இடத்துல நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இதையும் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்துகள் இங்கே கையிருப்பில் இருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இருதய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு முதல் 2-3 மணி நேரத்தில் அவருடைய உயிரை தற்காலிகமாக பாதுகாக்கிற இந்த லோடிங் டோசஸ், இந்த லோடிங் டோசஸ் HSC லெவல்ல இருக்கு. 8713 துணை சுகாதார நிலையங்கள்ல இருக்கு, 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கு. ஆக 10,999 மருத்துவ கட்டமைப்புகளிலும் இது இருக்கு. அதனால இந்த 11,000 மருத்துவ கட்டமைப்புகளிலும் அது ஒரு போர்டு இருதய பாதிப்புக்குள்ளான அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை தொடக்க நிலையிலேயே அவருடைய உயிரை பாதுகாக்கும் இந்த லோடிங் டோசஸ் இங்க கையிருப்பு இருக்குங்கிற அந்த விஷயத்தை நாம விளம்பரப்படுத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். மாதிரி இப்போ நானோ டிபிஹெச்ஓ நாங்க மட்டும் போகும்போது அந்த ஒரு பிஹெச்சியில போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு பண்ணி இது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்களுடைய லிஸ்ட் ரிஜிஸ்டர் எடுத்து நாங்க போன் பண்ணி கேட்கறதுங்கிறது அத்தனையிலையும் போய் அவ்வளவு சீக்கிரம் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதிகபட்சமா சிட்டியில இருந்து ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் நாங்க வெளியில மூவ் பண்ண முடியும். இங்க நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் வெளியில வரும்போது ஒரு மாவட்டத்திலேயோ 2 மாவட்டத்தையோ சுத்தும் போது ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன்ல தான் எங்களால இதை கேட்க முடியும். ஆனா உங்களுக்கான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப 45 லீடு இருக்கீங்கன்னா 45 பேருக்குமே நீங்க நினைச்சீங்கன்னா 2 நாள்ல ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனையும் நீங்க ஆய்வு பண்ண முடியும். அப்ப ஆய்வு பண்ணி அதுல இருக்கிற அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கிற பேருங்களை நீங்களே போன் பண்ணி கேட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா பொதுவா அந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு நல்லா இருக்கா, அங்க புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, இந்த கட்டிடம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதா, சிதிலமடைந்த கட்டிடத்திற்கு நாம புது கட்டிடம் வேணும்னு ஏற்கனவே டிபிஹெச்களை லெட்டர் கொடுத்துட்டோமா, அது எந்த லெவல்ல ப்ராசஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு 5 நிமிஷம் அங்க உட்கார்ந்து அந்த பயனாளிகளுக்கு இந்த பாம்பு கடியில் பாதிக்கப்பட்ட பயனாளியோ அல்லது இந்த லோடிங் டோசஸ் எடுத்த பயனாளிக்கோ ஒரு போன்ல பேசி இப்போ எப்படி இருக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் அந்த மருந்து எடுத்திருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா பொதுமக்களிடையேயும் தொடர் கவனிப்பு இருக்கு, தொடர் உபசரிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்குமே ஒரு பெரிய நிறைவு, நம்ம தலைமையின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட மருத்துவமனையில் இவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்களே என்கின்ற அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும். எனவே அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரும்போது 8-10 கட்டடங்களை திறந்து வைக்கிற அந்த பணியினை தொடர்ந்து செய்கிறேன். நேற்றைக்கு விருதுநகரில் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் மருத்துவமனையில் ஒரு சிடி ஸ்கேன், அதை தவிர்த்து ஒரு 10 கட்டிடங்களை நேற்றைக்கு திறந்து வைத்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் காரைக்குடியில் ஒரு 11 கட்டிடங்களை திறந்து வைத்தேன். இந்த 21 கட்டிடங்கள் ஒரு சிடி ஸ்கேன், எல்லாமே இவ்வளோண்டு ஸ்க்ரீனில் எந்தெந்த இடத்துல எது எதுன்னு போட்டு ஒரு இதுக்கு முன்னாடியாவது ஒரு
இந்த இதில் வந்து ஒரு போர்டில் ஃபோம் போர்டில் இது இன்னார் தலைமை, இன்னார் முன்னிலை, இன்னார் பங்கேற்று இது திறந்து வைக்கப்பட்டதுன்னு ஒரு போர்டு வச்சு திறப்போம். அது திறந்து வைக்கிறது ரிமோட்டில் ஈஸியாக திறந்து வச்சிடணும். முதல்ல வந்து ஸ்க்ரீனை போட்டு இழுக்கிறது. இப்போ அது மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதால் ரிமோட்லேயே வச்சு திறக்கிறது. இப்போ அதையும் தாண்டி அதை கூட வைக்கிறது இல்லை. ஒரே ஒரு ஸ்க்ரீனில் 30 கட்டடமாக இருந்தாலும் மொத்தமாக போட்டு ஒரு பட்டன் அழுத்தி மொத்தத்துலேயும் முடிச்சிடணும். இது நிறைய இடத்துல அது முடிஞ்ச மாதிரியே இருக்குது. அன்றைக்கி முடிச்சுட்டு வந்ததோடு சரி, அதோட நிற்கிது. நான் அதுக்கப்புறம் தான் டிபிஎஸ் ஆர்கையில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த 3 வருஷத்தில் நான் போய் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கட்டடத்தை திறந்தனோ அத்தனை கட்டடத்துலையும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நான் போய் ஆய்வு பண்ணுவேன். இன்னொரு 6 மாதம் கழிச்சு அந்த வேலையை எடுத்துப்பேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் போடுறோம், என் கையில் பட்டியல் இருக்குது, என்னை ஏமாற்ற முடியாது. என் கையில் பட்டியல் இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஹெச்எஸ்சி கட்டடம் தரணும், எத்தனை பிஹெச்சி தரணும், அந்த பட்டியல் நான் போய் முடிச்சுட்டு வந்தோடனே என் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். அதனால் எனக்கு வந்து டிபிஹெச் கையில் கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. என் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அதை எடுத்து நான் போய் ஆய்வு பண்ணி, சூரக்குடியில் ஒரு பிஹெச்சி திறந்தோமே, அதுக்கு அடிஷ்னல் கட்டடம் திறந்தோமே, அதில் கல்வெட்டு வச்சுருக்காங்களான்னு போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்குறேன். 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அதுதான் இப்போ டிபிஹெச் சார் வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஆதாரம் கொடுத்து பார்க்குறத விட, இப்போ காலையில் அவர் கையில் ஒன்று சொன்னேன், நீங்கள் இந்த டிடிங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க, அதில் என்ன நினச்சிக்கிங்க. இப்போ நான் வந்து டெய்லி நீங்களும் டிடிகளோட என்னெல்லாம் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் தரீங்க, அவங்க என்ன மாதிரிலாம் பதில் சொல்கிறாங்க, இதை நான் பார்க்குறதோட இன்னொன்று, நான் இந்த ஒரு 2-3 விஷயத்த நான் சொன்ன விஷயம்லாம் நடந்திருக்காங்கிறத அவங்க மூலிமா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ என்னை இணைக்க சொல்லிட்டேன். என்னை சேர்த்துட்டார் இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ சேர்த்துட்டார். அதனால் இன்னைக்கு நீங்கள் இந்த இதில் முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை நம்ம பில்டிங் திறந்தோம், எத்தனை பில்டிங்கில் வந்து இந்த கல்வெட்டை பதிச்சிருக்கோங்கிற வீடியோவை நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றுத்தையும் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நானும் பார்த்துட்டு உங்களுக்கு இம்மிடியட்டாக என்னோட பதிவையும் சொல்லிடுவேன். அதுக்கு இன்னும் கூட நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துங்க, இல்லை 1 மாதம் கூட எடுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன எடுத்த உடனே இந்த ஒரு மீட்டிங்க்கு வராமல் இருந்தாவே நல்லா இருக்கும் போல, வந்தால் ஏதாவது ஒரு கடுமையான சுமை கொடுத்துறாருன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 1 மாதம் கூட டைம் எடுத்துங்க. 1 மாதம் கழிச்சு அதை வந்து உங்கள் அந்த இது குரூப்பில் இந்த மாவட்டத்தில் இத்தனை கட்டிடங்கள் திறக்கப்பட்டது, இந்த கட்டிடங்கள் திறந்ததுக்கான இந்த கட்டிடங்களுக்கான கல்வெட்டுகள் பதிய வைக்கப்பட்டு விட்டது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிடபிள்யூடி எனக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற சிக்கல் எங்களுக்கு தெரியும். நீங்கள் பிடபிள்யூடி ஏஐக்கல்லையோ ஜெயிக்கல்லையோ போய் சொல்லி அவங்க ஒரு வேலை முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, இப்போ அதுக்கு யார் செலவு பொறுப்பெடுத்துக்கிறதுங்கிறதுல அவங்களுக்குமே சிக்கல் இருக்குது. அவங்க அந்த பழைய கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அந்த கல்வெட்டு எடுத்துகிட்டு வந்து வைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5,000-6,000 செலவாகும்னு சொன்னால் அது எப்படி பொறுப்பெடுத்துக்கிறதுங்கிறதுல அவங்களுக்குமே ஏஐஜேக்குமே இருக்குது. ஆனாலும் நீங்கள் அவங்கள வலியுறுத்தி நீங்கள் கட்டின கட்டடம் இதில் வந்து நீங்கள் வச்சே தீரணும், இதோட சேர்த்து தான் நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும், அதனால் நீங்கள் வச்சே தீரணுங்கிறத நீங்கள் வலியுறுத்தி, இப்போ நீங்கள் அது மாதிரி கல்வெட்டு வைக்கலைன்னா அடுத்து இந்த துறையில் இங்கே கட்ட போகிற கட்டடம் உங்களுக்கு தரமாட்டோம், உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் அங்கே இருக்கிற சிக்கு எஸ்சிக்கு சொல்லி இந்த கல்வெட்டை வைக்க வச்சிடணும். அதை கல்வெட்டை, ஏன்னா இப்போ அடுத்து உள்ளாட்சி நிர்வாகங்கள் தயாராக இருக்குது நாங்கள் கட்டித்தரமேன்றதுக்கு, அதனால் யாரை நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. இதை 1 மாதம் கழித்து வச்சிங்க. 1 மாதம் கழித்து அதை நான் ஆய்வு செய்ய கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் நமக்கு வந்து வர்ற கட்டிடங்கள் எதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கோ அந்த கட்டிடங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி அந்த வகையில் தொடர்ச்சியாக கட்டின்னு இருக்கிறோம். இப்போ கூட ராமநாதபுரத்தில் ஒரு 16 கட்டிடங்கள் திறக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போ போனோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 8-10, முதல்ல டிடிஸ் கையில் தேதி கேட்குறப்போ ஒரு 4ன்றாங்க, 2-3 நாள்லேயே தேதி கொடுத்து போகிறதுக்குள்ளே அது 8 ஆகிடுது, 9 ஆகிடுது. அவ்வளோ கட்டிடங்கள் குட்டீசல் மாதிரி கட்டினே இருக்கிறோம், நிறைய நடந்துனே இருக்கு. அதனால இப்போ இன்னும் ரொம்ப அவசியமாக எதெல்லாம் தேவைங்கிறத லோக்கல் எம்எல்ஏஸோட கட்சி பாகுபாடு இல்லாமல் கலந்து பேசுங்க.
இப்போ வந்து அவங்க கருத்தை கேட்டு நம்ம பண்ணோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். என்னை வந்து டிடி கேட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமாக இருக்கு, இந்த வருஷம் இதை இடித்து கட்டுறதில் இதை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு அது தெரிஞ்சிருக்கா தெரியாதையா தெரியாது, ஆனால் உங்கள் மூலிமா அதை போய் கேட்குறப்ப அவர் சந்தோஷப்படுவார். அது நீங்கள் அந்த மாவட்ட அளவிலான அதிகாரிங்கிறதால நீங்கள் போய் கேட்கும்போது அவருக்கு அவர் அது பெரிய எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிப்பார். அது கேட்டு அந்த அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது போகிறது. அதுக்கப்புறம் இங்கே டிபிஹெச்சை பார்த்து அவர் கையில் கொடுத்து அதை அந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணி அதை கட்ட வைக்கிறதுங்கிறது இதெல்லாம் கூட நீங்கள் அதையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றுக்கு அந்த ஒரு விருதுநகரில் ஃபங்க்ஷன் நடந்த இடம், அது என்ன சரி, கன்னிச்சேரி புதூர். இந்த கன்னிச்சேரி புதூர் அந்த ஹாஸ்பிட்டலை அந்த மருத்துவர் பிஎம்ஓ பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் இல்லை, அந்த பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ஹாஸ்பிட்டலை உண்மையிலேயே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப கிரியேட்டிவாக ஒரு பழைய கிணறு, அந்த கிணறு வந்து அந்த கிணறோட அந்த சுற்றுச்சுவர் வேற மாதிரி பண்ணி அதை பார்க்கறதுக்கே ஒரு அழகா ஒரு காட்சி பொருள் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அந்த கிணறு பழங்கிணறை சுற்றி சின்னதாக ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தி அதில் நேற்றுக்கு நாங்கள் 3 அமைச்சர்கள் கலந்துக்கணும், 3 பேரையும் விட்டு மீன் விட வச்சார். அப்புறம் ஒரு 2 பெரிய வாத்துக்கள் ஸ்வான் அதை அந்த இடத்துல அது ஒரு கிரியேட்டிவாக. அப்போ அந்த உள்ளே போகும்போதே அந்த நோயாளிகளுக்கு பொதுவாகவே நம்ம மருத்துவமனை க்ரீனரியாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, நல்ல பார்த்தாவே ஒரு சந்தோஷம் வரணும். அதை வந்து ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த வகையில் அவருக்கு கூட யாரும் ஸ்பெஷல் ஃபண்டெல்லாம் எதுவும் தரல. அவர் சிஎஸ்ஆர் அது இதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அதை பண்ணியிருக்காரு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அதை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அந்த மருத்துவர்களை நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸை அல்லது அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர்களை ஊக்கப்படுத்தி அங்கே போகும்போதெல்லாம் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். பெரும்பகுதியாக இந்த க்ரீனரியாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலேயே கூட சொன்னது, தமிழ்நாட்டில் ஒரு நாட்டின் பசுமை பரப்புங்கிறது 33% இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டின் பசுமை பரப்புங்கிறது 22.78% தான். இப்போ 22.78%ங்கிறத ஒரு 10 ஆண்டுகளில் 25% உயர்த்துவோம் சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் கூட கேட்கலாம், 22.78 இது 25னா 2.22% தானேன்னு சொல்லலாம். 2.22%ங்கிறத 7.5 லட்சம் ஹெக்டேரில் மரம் நடணும். 7.5 லட்சம் ஹெக்டேரில் மரம் நட்டாதான் இந்த 2.2% என்பது அந்த அந்த கவரேஜ் வரும். அதுக்கப்புறம் 33 எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துங்க. இன்னும் எத்தனை 10 வருஷம் கழிச்சு அந்த 33 நம்ம தொடப்போம். அதுக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த மருத்துவமனைகளில், நம்ம கையில் இருக்கிற HSCயில் BHCயில் இந்த மரங்கள் நடுறதுங்கிறது பெரிய செலவுள்ள ஒரு விஷயங்களே இல்லை. அந்த பசுமை தமிழகத்துக்கு ஆதரவாக ஒரு பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கு நம்முடைய மருத்துவமனைகளை எல்லாம் ஒரு பசுமை நிறைந்த பகுதிகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் நான் இந்த வாலாஜான்னு நினைக்கிறேன், ஒரு தடவை சர்ப்ரைஸ் விசிட் போயிருந்தேன். அப்புறம் சாரை கூட கூப்பிட்டு சொல்லி அந்த மருத்துவர் கேட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணி. இப்போ நான் போகும்போது மருத்துவர் இல்லை, யாருமே இல்லை, ஒரு ஆயா மட்டும் இருந்தாங்க. மருத்துவர் யாருன்னா இதிலேருந்து குன்றத்தூர்லேருந்து வராங்க. குன்றத்தூர்லேருந்து வர்ற மருத்துவர் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், குன்றத்தூர்லேருந்து வராங்க, குன்றத்தூர்லேருந்து டெய்லி நீங்கள் வாலாஜாபாத் வந்து போகிறீங்களா, ராணிப்பேட்டைக்கு வந்து போகிறீங்களான்னா ஆமாம் அப்படின்னு. அவங்க டெஃபினட்டாக காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து மருத்துவம் பார்த்துட்டு திருப்பி சாயந்தரம் போகிறதெல்லாம் சாத்தியமே இருக்காது. ஒரு பெண் மருத்துவர் 3 மணி நேரம் டெய்லி ட்ராவல் பண்ணி இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறதுங்கிறது சாத்தியமே இருக்காது. அதனால் அவங்க அநேகமாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் டியூட்டி பண்ணாவே அதிகம். அந்த மருத்துவமனை அங்கே இருக்கிற டிடிகள் அதுக்கப்புறம் நான் கூட பேசி அவரை வந்து ஒரு மாற்றி கூட விட்டோம். கொஞ்சம் வருத்தம் தான், அந்த மாதிரி டிடிங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது எனக்குமே கூட வருத்தம் தான். அவரை கேட்டேன், நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ தான் வந்தேன், 1 வாரத்துக்குள்ளே வந்தேன்னாரு. அந்த 1 வாரத்துக்குள்ளே வந்திருந்தா அந்த மருத்துவமனை அமைப்பை நீங்கள் யார் பார்த்தாலுமே வருத்தப்படுவீங்க.
முன்னாள் முதல்வர்கள் படம் தான் முழுக்க உள்ள ஆக்கிரமிச்சிருக்கு. பழைய ஸ்கீமுங்க தான் இருக்குது. இப்போ நடக்கிற எதுவுமே கிடையாது. அங்கங்கே அந்த ஒற்றை தொங்குது. ஒரு மாதிரியா ரொம்ப சங்கடமாக இருந்தது. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிபிஹெச்களை சொல்லி அதை நடவடிக்கை எடுக்க சொன்னோம். நடவடிக்கை எடுத்தாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த ஒரு வாட்டி இந்த அறந்தாங்கியா ஒரு அரசு மருத்துவமனை போய் பார்த்தோம். அந்த மருத்துவமனையில் அந்த நம்ம கேம்பஸ்குள்ளவே ஒரு வட்டார மருத்துவமனை ஒரு 50 பெண்கள், மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. நான் உள்ள ஆஸ்பத்திரி தான் பார்க்கறதுக்காக போனேன். புதுக்கோட்டை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருடைய தொகுதி. இப்போ அந்த தொகுதி அறந்தாங்கி, விராலிமலை, அந்த ஊர் பேர் என்ன? அன்னவாசல் ஜிஹெச். அந்த உள்ள நான் போறேன், சவுண்டு மட்டும் கேட்குது. பெண்கள் பலன்னு பேசுற சவுண்டு கேட்குது. ஆனால் அடைச்சி வச்சிருக்கு, இருட்டா இருக்கு. இது மாலை 6:30-7 மணி. அப்போ நான் இந்த மருத்துவமனைக்குள்ள இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது, ஒரு ஏதோ இது மாதிரி ஒரு திகில் பங்களா மாதிரி கேட்டு போய் திறக்க சொன்னேன். திறந்தா உள்ள 50 பெண்கள், ஒரே ஒரு சின்ன அறை. அந்த அறைக்குள்ள 2 அறைகள். அந்த அறைக்குள்ள இந்த 50 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்க முடியும். அப்போ அந்த 50 பேரையுமே அங்கே தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டுன்னு கேட்டால் 5 மணிக்கு ரசம் சோறு போட்டாங்க. அதுக்கு ஒரு ஆயாமா உள்ள இருக்கு. அது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மோசமா இருந்தது. அழுக்கு ஆடைகள், அவங்கள ரொம்ப எப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு மோசமா இருந்தது. அப்போ ஜேடி கூடவே வந்தார். அவரை கேட்டேன், ஜேடியை நீங்கள் இதெல்லாம் பார்க்கறது உண்டான்னு கேட்டேன். நேற்றுக்கு போன வாரம் கூட வந்தேன் சார்னார். அப்போ அவர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் டிஎம்எஸ்கேல சொல்லி அவரை டிரான்ஸ்ஃபர் போட்டுவிட்டோம், சஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் போட்டோம். அங்கே அந்த மருத்துவமனையிலே இருக்கிற அந்த சிஎம்ஓ அவரை கேட்டால், நான் டெய்லி போய் சுற்றி பார்ப்பேன் சார்னார். அவரை உடனே மாற்றுங்கன்னு. யார் பார்த்தாலும் அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் வருமே தவிர இதை அப்படியே பார்த்து நிற்கிற மாதிரியான இருக்காது. அதுக்கப்புறம் இந்த 50 பேரையுமே டிஎம்எஸ்ஸை நைட்டே புதுக்கோட்டைக்கு வர வச்சு நைட்டே அவங்கள அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 3 ட்ரெஸ்ஸு நாங்களாகவே திருச்சியிலேருந்து வாங்கின சொல்லி அந்த 50 பெண்களுக்கும் கொடுக்க சொல்லி அதை அவங்களெல்லாம் இப்போ காலையில் நல்ல ஒரு ஏசி ஃப்ளோரில் படுக்கைகள் கொடுத்து இப்போ எல்லாமே நல்லா இருக்காங்க. அதில் ஒரு 7-8 பேர் ஒரே மாதத்தில் 2 மாதத்துலேயே ஓரளவுக்கு சுயநினைவு அவங்க சொந்த ஊருங்களுக்கே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரணமாக பண்ணுற விஷயம். இது இப்போ இதெல்லாம் அந்த மாவட்டத்தில் பணியாற்றுகிற உங்களை போன்றவர்களுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் தான் இதை கண்காணிக்கணும். இப்போ நான் டெய்லி என்னதான் சுற்றினாலும், எனக்கு என்னதான் காலில் சக்கரம் கட்டின மாதிரி நான் ஓடினாலும் கூட எத்தனை போய் பார்த்துட முடியும்? எவ்வளோ இடத்துல போயிட முடியும்? போக முடியாது. அதனால் நாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் முழு தீர்வு காண வேண்டும். இது கூட இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ஜேடியை மட்டுமே குறை சொல்லி நிற்க முடியாது. நம்மளும் கூட பார்த்துருக்கலாம். அங்கே இருக்கிற டிடியும் கூட இந்த மாதிரி ஒரு அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் தான், நம்ம உள்ளே போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. ஜிஹெச்ஆர் இருந்தால் என்ன இருக்குது? அங்கே ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு ஆதரவற்ற பெண்களுக்கான விடுதி நடத்துகிறாங்களே, நம்ம போய் ஒரு நாளைக்கு பார்த்தா தான் என்ன? அது உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க, ஹைஜீனிக்காக இருக்கிறாங்களா, அதெல்லாம் போய் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்குமா கூட அதிகாரம் இருக்குது. அதை அங்கே இருக்கிற புதுக்கோட்டை டிடியும் இதை தவறி இருந்தாங்க அது செய்கிறதுக்கு. இதெல்லாம் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த ஹெல்த் வாக் நீங்கள் நினைக்கலாம், ஏதோ இவர் வர்றதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்தாருன்னா இவர் நடக்கிறதுக்காக 8 கிலோமீட்டர் போட்டாருன்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. நான் இந்த ஜப்பான் போயிருந்தப்ப டோக்கியோவில் ஒரு ஹெல்த் வாக் பார்த்தோம். இந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த நடந்தால் ஒரு 10,000 அடி வரும். 10,000 ஸ்டெப்பு ஒவ்வொருத்தருமே நடக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்பு நடக்கணும். நடந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஹெல்த் வாக்குக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள நடக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்ட் பண்ணணும். வெறுமனே நீ வீட்டில் 8 கிலோமீட்டர் நடன்னா யாரும் நடக்க மாட்டாங்க. நம்ம ஒரு மாவட்டத்து சார்பில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நடங்கன்னா நடப்பாங்க.
அப்போ அதை சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சிஎம் வச்சு திறக்கிறதுன்னு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹெல்த் வாக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு முதலமைச்சர் திறந்து வைக்கிற மாதிரி பண்ணோம். அன்றைக்கி கடுமையான மழை. அப்போது மாண்புமிகு இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்கேருந்து பீச்சிலேருந்து திறந்தாங்க. நீங்கள் 38 இடத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் ஆனீங்க. உங்கள் ஹெல்த் வாக்கில் அன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு அதில் வந்து முழு நிறைவு நிச்சயமாக இல்லை. மற்ற வேலைகளில் உங்கள் பேரில் முழு நிறைவு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹெல்த் வாக்கில் 100% முழு நிறைவு இல்லை. ஒரு 3-4 மாவட்டங்களை தவிர்த்து அதில் முழு ஈடுபாடோடு செய்கிறவங்க அதிகமாக இல்லைங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. இந்த 45 டிடி இருக்கீங்கன்னா ஒரு 3 நாள் தான் வச்சுங்களேன். அது யாருன்னு சொன்னால் மீதி 42 பேர் கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் சொல்லலை. நான் திருவள்ளூரில் போய் ஒரு ஹெல்த் வாக் பார்த்தேன். ஒரு பார்க்கு, அந்த பார்க்கிலேருந்து என்னன்னு கேட்டால் அப்போ நான் வர்றேன்னு சொன்னதால் நைட்டு தான் அவங்களுக்கு தகவல் தெரியுது நாங்கள் காலையில் வரோன்னு. ஒரு 2 டிஜிட்டல் பேனர் எடுத்து இங்கே தான் தொடங்குறது இங்கே முடியுறதுன்னு 2 பேனர் வச்சு அந்த ஏரியா ஏற்கனவே இருக்கிற அந்த ஏரியா சுற்றி வந்தால் ஒரு 3 ரவுண்டு, ஒரு ரவுண்டு 3 கிலோமீட்டரு 2 சுற்றிட்டு திருப்பி வெளில போயிட்டு வந்துட்டா 8ன்னு ஒரு கணக்கு ஒப்பேத்தி ஹெல்த் வாக்கு 8 கிலோமீட்டர் போகணும். இப்படி போ, இந்த குளத்தை சுற்றி 2 வாட்டி 6 வந்துடுது, மீதி 2க்கு அங்கே போயிட்டு இங்கே 8 வருது. இதுதான் கணக்குன்னு போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்படியுமே ஒரு அதிகாரி இருப்பாங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தந்து எத்தனை தடவை கூட்டம், நானே 3-4 தடவை பேசியிருக்கிறேன். காணொலியில் பேசியிருக்கிறேன், நேரடியாக பேசியிருக்கிறேன். ஓரளவுக்கு ஃபண்டுமே துறையின் சார்பில் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஃபண்டு பெருசாக தரலனாலும் சும்மா தொடங்குறதுக்கு ஒரு பூ வைக்கிற இடத்துல ஏதோ ஒன்று வைக்கணும்னு வாங்கல, அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துச்சு. அதில் நீங்கள் ஒரு சிலர் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த மாதிரி இன்னமும் மோசமாக இருக்கிற இடம் நிறைய இருக்குது. ஊட்டிக்கு ஒரு நாள் ஹெல்த் வாக் போகலான்னு போனோம். அன்றைக்கி தான் அவசரமாக எல்லா அந்த இதெல்லாம் சுண்ணாம்பு அடித்து பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எப்போ எங்கே போகிறேனோ அங்கே மட்டுமே இமிடியேட்டாக அந்த டிஜிட்டல் பேனரில் இந்த அவேர்னஸ் வாசகங்களும் நடந்தால் என்ன பலனுங்கிற அந்த வாசகத்தையும் டிபிஹெச் அனுப்புனார்ல, அதை தேடி கண்டுபிடிச்சி 2-3 பேனர் எடுத்துப்பாங்க, அங்கே வச்சுறாங்க. எனக்கு தெரியாதானே குழந்தையா அந்த பேனர் வந்து நேற்றுக்கு அடித்தது இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சதுன்னு தெரியாமையா போயிடும். அந்த மாதிரி அடித்து அது என்ன ஏமாத்துறது இல்லை, நாமளே ஏமாற்றிக்கிறோம். இது ஒரு நல்ல ஸ்கீம், உங்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த இவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்திருக்கிறோமே, அந்த மாதிரி இந்த ஹெல்த் வாக்குங்கிற இந்த சிஸ்டமும் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். உங்கள் காலத்தில் இது அங்கே திட்டமிடப்பட்டது, தொடங்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். இப்போ நம்ம இங்கே சென்னையில் வந்து கார்பரேஷனோடு சேர்ந்து முத்துலட்சுமி ரெட்டி பார்க் எதிரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆல்காட் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றது 8 கிலோமீட்டர். ஒன்றும் இல்லை, இப்போ வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் எப்படியா இருந்தாலும் மீட்டிங் ஈவினிங் முடிஞ்சு சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாய்ப்பு இருக்கிறவங்க 8 கிலோமீட்டர் நடந்து போங்க. இல்லை என்னால் 4 கிலோமீட்டர் முடியும்னா 4 கிலோமீட்டர் நடந்து ஒரு ஹாஃபாவது போய் பாருங்கள். இது 2மே முடியாது, நான் வண்டியில் போய் பார்த்துக்கிறேன்னா வண்டியிலையாவது போய் பார்த்துருங்க. மெதுவாக போய் அந்த 8 கிலோமீட்டரையும் பார்த்ததுக்கான வீடியோவை எடுத்துங்க. நீங்கள் போனதுக்கான சாட்சியை இன்னைக்கு சாயந்தரமா இல்லை நாளைக்குள்ளே எனக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவில் 45 பேரும் போட்டிருக்கு. ஏன்னா சென்னையில் இருக்கிற அந்த ஹெல்த் வாக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும், நான் அவசரமாக ஃப்ளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ போட்டிருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே வேணாலும் டிபிஹெச்சை விட்டுற சொல்கிறேன், 1 ஹவர் முன்னாடியே விட்டுற சொல்கிறேன். போய் பார்த்துட்டு சென்னையில் செயல்படுத்தப்படுற அதில் அதே மாதிரி 100% பண்ணுங்கன்னு சொல்லலை, அதில் ஒரு 50% உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரே ஒரு 50%. இப்போது கோயம்புத்தூரில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஏற்கனவே அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் அந்த கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் நல்லா இருக்குது. இப்போ அடிஷ்னலாக பக்கத்தில் ஒரு ஏரியை லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த ஏரியுமே ஸ்மார்ட் சிட்டியில் நல்லா பண்ணி வச்சிட்டாங்க. அதனால அங்கே நம்ம நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்மளால நல்லா இல்லை, அது ஏற்கனவே நல்லா இருக்கு. அதனால் இப்போ நீங்கள் மற்ற இடங்களில் பண்ண இடங்கள்லாம் ஒரு நிறைவாக பண்ணணுங்கிறது கண்டிப்பான ஒரு முடிவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஹெல்த் வாக் வந்து எப்படி மக்களை தேடி மருத்துவம்னா இந்த நம்ம துறைக்கு ஒரு மகத்தான பேர் இருக்கும், அது மாதிரி ஹெல்த் வாக்குக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. கடந்த வாரம்
யுஏஇயோட ஐக்கிய அரபு நாட்டோட அமைச்சர் ஒருத்தர், வர்த்தகத்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தாரு. அவர் என்னோட சேர்ந்து ஓடணும்னு ஆசைப்பட்டாருன்னாங்க. ஒரு பெரிய இளவரசர் அவர், வர்த்தகத்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லை, சிவில் ஏவியேஷனோட இன்சார்ஜ் அவர். உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டோட அமைச்சர்கள்லாம் எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரியும். அவர் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் என் கூட காலையில் ஓடினார். அவர் இந்த ஹெல்த் வாக்கில் ஓடிட்டு, அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த ஸ்கீம் இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்டில் இதை தொடங்கியிருக்கிறோம். அநேகமாக உலக அளவில் ஒரு மாநிலத்தில் 38 இடத்துல 8 கிலோமீட்டர் நீளத்திற்கான வாக் பாத் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன், உட்கார்வதற்கு இருக்கைகள், செல்ஃபி பாயிண்ட்டு, நடந்தால் என்ன நன்மை கிடைக்கும் ஒரு விளம்பர பலகைகள், இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் சிஎம்ஐ பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த ஹெல்த் வாக் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அவரை கூப்பிட்டு போய் ஏதாவது வேறு மாவட்டத்தில் காட்டினா என்ன ஆகும்? அதனால் அதுக்கு வந்து பெரிய அளவில் நிதி ஆதாரம் துறையின் சார்பில் தரப்படவில்லை என்றாலும் இது கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துருக்குறாங்க. சிஎஸ்ஆர் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிறவங்கள பயன்படுத்தலாம் நீங்களாவே. இல்லை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி என்ன இருக்குது, டிபிஹெச் சொன்னால் இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சொன்னால் தருவாங்கன்னா அவரை விட்டு பேச விடுங்க. இல்லை நான் சொன்னால் தருவாங்கன்னா என் கையில் நம்பரை கொடுங்க, நானும் உங்களுக்கு சொல்லி அந்த ஹெல்த் வாக் ரோடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நான் சொல்லி பண்ணி கொடுக்க சொல்லுவேன். உங்களுக்கு இப்போது தெரியும், இந்த மாவட்டத்தில் இந்த தொழிலதிபர் அவர் ஹெல்த் வாக்கில் நடக்கிறவர், அவருக்கு நல்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் கையில் சொன்னால் இந்த ஆர்ச்சி கட்டி கொடுப்பாரு, அவர் கையில் சொன்னால் ஒரு 10 இருக்கைகள் போட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது இருந்து எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்லி இந்த சிஎஸ்ஆர்ங்கிற மாதிரி உங்களோட இணைஞ்சி அந்த நிதி ஆதாரத்துக்கு வழியும் பண்ணி தரேன். அந்த வகையில் இன்னொரு 2 மாதம் டைம் எடுத்து, இன்னைக்கு போய் பார்க்கறது இன்னைக்கு பார்த்துருங்க, அதை சீரமைச்சிட்டு ஒரு 2 மாதம் டைம் எடுத்து இந்த ஹெல்த் வாக் 8 கிலோமீட்டர் 2 பக்கமும் ஒரு 4-5 விஷயம் தான். ஒன்று, 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன், இன்னும் அது ரொம்ப செலவு குறைவு. இன்னொன்னு, அந்த 2 பக்கமும் இருக்கைகள், வயதானவர்கள் நடக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசப்படுகிறதுக்கு இருக்கைகள். 3, எவ்ரி கிலோமீட்டருக்கு ஒரு சைட் போர்டு. 4, அந்த இதனால் கிடைக்கிற நன்மைகள் பலன்கள் பற்றிய விழிப்புணர்வு பலகைகள். முடிஞ்ச அந்த 2 பக்கமும் சுவர் விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள்ல படங்கள் கூட உடற்பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். உடற்பயிற்சி, அதுவும் குறிப்பா இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறமா நிறைய ஹார்ட் அட்டாக், நிறைய நோய் பாதிப்பு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரே சிறந்த எக்ஸசைஸ் வந்து ஓடுறதுதான் நடக்கும். அதை வந்து பண்ணா நல்லதுங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வாசகம் இந்த சூழல்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நிறைய எழுதி ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்கின்ற நிலை வருகிறது. டிபிஎஸ் சார் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. இது ஒட்டுமொத்தமாவே 38 டிஸ்ட்ரிக்ட்ல ரெகுலரா நடக்கிறவங்க 24,361 பேர் நடக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், ராணிப்பேட்டையில 408 எழுதி கொடுத்துருக்கோம். ராணிப்பேட்டையில டிபிஎச் சுப்பிரமணியம் வந்து நாளைக்கு என்னையா பார்க்க போறாங்க, அதனால ஏதோ கொடுக்கணும் கொடுத்துருக்கலாம். அது ராணிப்பேட்டை நீங்க உதாரணத்துக்கு சொன்னா அவங்க கோச்சு கூடாது, ராணிப்பேட்டை இருந்தாங்க. அதாவது என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் மேயரா இருக்கும் போது நாட்பா நீங்க எவ்வளவுக்கு ஸ்ட்ரீட் லைட்னு கேட்டேன். அவர் எஸ்சி எலக்ட்ரிக்கல் வந்து சொன்னாரு, சார் நாட்பா நீங்க வந்து 1.6% சார். நான் சொன்னேன், இல்லைங்க ரொம்ப நிறைய இருட்டா இருக்கு. அப்ப மேயரான புதுசு நிறைய இருட்டா இருக்குன்னு. இல்ல சார் அவ்வளவுதான் சார் 1.6. 155 டிவிஷன். நான் சொன்னேன், வாரத்துல ஒரு டிவிஷன் போய் ஆளுக்கு போலாம். அவர் என்ன நினைச்சாருன்னா, ஏதாவது வந்து நின்று மேயர் பார்த்துட்டு எரியாத லைட் கொண்டு எரிய போயிருக்காரு. நான் முதல் வாரமே எங்க கூட்டு போனா ரங்கநாதன் இருக்கா கூட்டு போய், ரங்கநாதன் இருக்கா கூட்டு போயிட்டு அங்க எத்தனை பேர் இந்த வருடத்துல அந்த மேப் வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டிவிஷன் பவுண்டரி ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சு இந்த ஒட்டுமொத்த டிவிஷனையும் ஒரு 72 ரோடு, 72 ரோடையும் சுத்தி 25 மீட்டர் ஸ்பேன் ஒரு லைட் இருக்குது. எல்லா லைட்டையும் பார்த்துனே வந்து எதெல்லாம் எரியலையோ அதெல்லாம் அவர் கையிலேயே சொல்லி நோட் பண்ண சொல்லி அதிகாரிகள் கூட நடக்க வச்சு மொத்தம் முடிச்சிட்டு வரும்போது அந்த டிவிஷன் இருக்கிற ஒட்டுமொத்த லைட்ல எரியாத லைட் எவ்வளவு இருந்ததுன்னா 9.5% இருக்கு.
அவர் எங்கால சொன்னது 1.6%. அதனால லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து எண்ணி பார்த்துற மாதிரி ஆயிடக்கூடாது. அது கொஞ்சம் நீங்க உளப்பூர்வமா அந்த ஹெல்த் வாக்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.